Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா சிக்கன் சோறு ரெசிபி தான் பார்க்க போறோம். அதாவது சிக்கன் நகெட்ஸ். குட்டீஸ்களுக்கு எல்லாம் பிடிச்ச சிக்கன் நகெட்ஸ் தான் பார்க்க போறோம். வீட்லயே நம்ம எப்படி டேஸ்டியா செய்யலாம்னு தான் பார்க்க போறோம். இந்த ரெசிபி கண்டிப்பா எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா இந்த ரெசிபி எல்லாருக்கும் பிடிக்கும். வாங்க அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நம்ம ரெசிபிக்கு போகிறதுக்கு முன்னாடி என் சேனலை என்ன யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் டர்ன் ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ நான் போடுற அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் பார்க்கலாம். இப்போ நம்ம சிக்கன் நகெட் செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 1/4 கிலோ அதாவது 250 கிராம்ஸ் வந்து மின்ஸ்ட் சிக்கன் எடுத்திருக்கேன். மின்ஸ்ட் சிக்கன் வேறு ஒன்றும் இல்லைங்க, போன்லெஸ் சிக்கனை நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. அது கூட இப்போ நம்ம 1 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 1/2 டீஸ்பூன் வந்து பெப்பர் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 டீஸ்பூன் சோயா சாஸ், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஈவனாக எல்லா இடமும் மிக்ஸ் ஆகும். இப்போ இன்னொரு பிளேட்டில் கொஞ்சமாக நெய் ஊற்றி கிரீஸ் பண்ணிக்கோங்க. அதில் நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கிற சிக்கனை வச்சு நல்லா ஃப்ளாட்டன் பண்ணிக்கோங்க. ஈவனாக ஃப்ளாட்டன் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்கொயர் ஷேப்புக்கு வரணும். ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து இதை ஃப்ளாட்டன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்படி ஸ்கொயர் ஷேப்புக்கு ஃப்ளாட்டன் பண்ணிவிட்டு இதை ஒரு 1 hour வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. இப்போ ஒரு பவுலில் ஒரு முட்டை அடித்து ஊற்றிக்கோங்க. அது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் பெப்பர், ஒரு பிஞ்ச் ஆஃப் உப்பு சேர்த்து நல்லா அடிச்சுக்கோங்க. 1 ஹவருக்கு அப்புறமா ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து அதை குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. குட்டி குட்டி ஸ்கொயர் பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. இப்படி எல்லா பீசஸையும் கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அந்த பீசஸை வந்து மைதா மாவு, நான் இன்றைக்கி 50 கிராம் மைதா எடுத்திருக்கேன், அதில் வந்து கோட் பண்ணிக்கோங்க. மைதாவில் கோட் பண்ண பீசஸை இப்போ வந்து முட்டையில் டிப் பண்ணிக்கோங்க. டிப் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸில் ரோல் பண்ணிக்கோங்க. நான் பிரெட் க்ரம்ஸும் 50 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். அதில் இப்படி நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணி எல்லா பீசஸையும் இப்படி தனியாக பிளேட்டில் அடுக்கி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் அதில் நம்ம வந்து கோட் பண்ணி வச்சுக்கிற சிக்கன் பீசஸை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஆனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் ஃப்ரை பண்ணணும். பிகாஸ் அப்போ தான் உள்ளாடி இருக்கிற சிக்கன் நல்லா குக் ஆகும். ஒரு சைடு குக் ஆனதும் அடுத்த சைடு மாற்றி போட்டு கோல்டன் ப்ரௌன் கலர் வர்றதோட ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்படி கோல்டன் ப்ரௌன் வந்ததும் எண்ணெயிலேருந்து எடுத்துருங்க. நம்மளோட சிக்கன் நகெட்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அது உள்ளாடி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. கண்டிப்பாக இந்த ரெசிபி எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். என் ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.